ஸோ மறுபடியும் உங்களை நான் வந்து ஒரு டுட்டோரியலில் தான் பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பியர் தட் people have என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க லைக் ஐலைனர் பற்றி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு, அண்ட் people have been appreciating me so much for this eyeliner. I'm so glad to share with you guys. ஓ மை காட், நான் வந்து தமிழில் பேசணும். சாரி, நான் வந்து தமிழில் பேசுகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐலைனர் வந்து வரையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து இருக்குது. பட் போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி வரையணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி have 3 tips to discuss with you guys. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரஷ் எடுத்துட்டிங்கன்னா அதில் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி கேட்குறீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பல மாதங்களாக இது வந்து எனக்கு வந்து இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நான் வந்து இதை தவிர்த்து நான் வேறு ஏதாவது ப்ரஷ் போனேன்னா ஐ வுட் நாட் பி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அது வந்து வராது. ஸோ அதனால நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஐலைனர், அதாவது அந்த 2 ஐலைனர்ஸ் நான் கூடவே எடுத்துட்டு போவேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிக்மெண்ட் பிடிச்சிருக்கு, ஸோ ஐம் டூயிங் இட் தட். அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த 2 ஐலைனர் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த 2 ஐலைனரோட தான். ஸோ அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ப்ரஷ்னா ஒரு ப்ரஷ் மட்டும்தான் ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து மேசிவான கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். லைக் இப்படி போனால் இப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து அந்த ப்ரஷ் மூலமாக உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ப்ரஷ்ஷையும் மாறி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐலைனர் அவ்வளோ ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ டு த செகண்ட் திங், செகண்டாக நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களோட ஐலைனர் போடும்போது உங்கள் கை வந்து நடுங்கும் இல்லையா? ஸோ ஹவு டு பேலன்ஸ் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இந்த 2 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ஃபிங்கர்ஸ் யூ ஹேவ் டு கீப் இட் லைக் தட். அண்ட் உங்கள் ஐலைனர் எப்படி பிடிச்சி யூ கேன் ட்ரா. ஸோ தட் இஸ் வாட் I'm gonna showing you guys. ஸோ இப்படி பிடிச்சி இப்படி பண்ணால் உங்களுக்கு மேலே முடிஞ்சு. அண்ட் இஃப் யூ உங்களுக்கு வேறு விதமாக உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் பிடிச்சிருக்குன்னா யூ கேன் டூ தட். பட் இது வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கிடைக்கலன்னா ட்ரை திஸ் ட்ரிக். இது கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, நிறைய பேர் நான் வந்து ஐலைனர் டிக்டாக்ல வந்து ஐலைனர் டுட்டோரியல் போஸ்ட் பண்ணியிருந்த போது எனக்கு கிடைச்ச மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் வந்து ஐலைனர் ஐலாஷஸ் இருக்காது அப்படி சொல்லிட்டு போகும்போது there was a lot of likes on it. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், சரி ஓகே வில் ஹேவ் திஸ் ஆல்சோ டுகெதர் அப்படி சொல்லிட்டு நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மஸ்காரா போட்டுட்டு நீங்கள் வந்து ஐலைனர் போட்டிங்கன்னா மேபி தட் குட் பி பிகஸ்ட் மிஸ்டேக். ஸோ வந்து அதனால கூட உங்களுக்கு வந்து உங்கள் ஐலாஷஸ் வந்து தடுக்கலாம், அந்த மாதிரி கூட ஆயிடலாம். ஸோ ஐ திங்க் ஒரு ஐலைனர் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மஸ்காரா ஆட் பண்ணுறது இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ அதான் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இந்த 3 ட்ரிக்ஸும் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஐலைனர் போடுற பிரச்சனைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி ஐ ட்ரை டு ரெக்டிஃபை இன் தட் வீடியோ. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஐலைனர் டுட்டோரியலுக்கு போயிடலாம். ஸோ நம்ம விங்லைனர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக உங்களுக்கு வருதோ அதை பண்ணலாம். ஸோ நான் பார்த்தோன்னா நான் இன்னர் கார்னர்லேருந்து தான் பண்ணுவேன். அண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லா சூட்டபுளான ஒரு திங் தான். அண்ட் பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ஹேர் மட்டும் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது மட்டும் நான் வந்து பார்த்துக்கணும். பிகாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மெஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கே. பட் அதுக்காக நம்ம வந்து டோட்டலாக வந்து எரேஸ் பண்ணிட்டு முதல்லேருந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. we can go ahead and கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் மட்டும் வரைகிறேன். அந்த அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருந்த ஒரு டெயின், மேலே இருந்த ஒரு டெயின், அதுக்கப்புறம் இன்சைடில் வந்து ஃபில்லிங், அவ்வளோதான் வந்து ஒர்க் முடிஞ்சு. ஸோ இது வந்து இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் விங் அந்த லைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடக்ட் லைட்டாக எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா விங்குக்கு போகும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக என் ப்ரஷ் ஹேண்டில் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டினால தான் அந்த பாயிண்டடாக இருக்குது அந்த விங். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த இடத்துல நான் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு hope you can see that. ஆனால் வந்து 2 ஐலைனருமே ஈக்குவலாக மேட்ச் ஆகலை. பட் we can go ahead and correct it. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக மட்டும் அந்த பக்கம் மட்டும் விங் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு. பட் ஸ்டில் நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, I wanted to look so professional. அதுக்காக தான், பிகாஸ் ஐம் டூயிங் இட் ஆன் யூடியூப்பில். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னர் கார்னர்ஸ்லேயுமே கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து அவுட்லைன் மட்டும் பண்ணால் பத்தாது, உள்ளுக்குள்ளேயும் என்ன இன்னர் கார்னர்ஸ்லேயும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 2 கண்ணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன். உங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் யாரும் அந்தளவுக்கெல்லாம் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. பட் நான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் பார்க்குற ஆள் தான். ஸோ அதனால்
இப்படியே விட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காட்டி நான் வந்து அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மஸ்காரா எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்டட் டு. அண்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்துடலாம். என்னோட ஃபேவரட் திங் தான் வந்து ஒயிட் காஜல். நீங்கள் வந்து எந்த காஜல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பிளாக் போகலாம். பட் ஒயிட் போகும்போது விங் லைனர் இன்னுமே பப் அவுட் ஆகி நான் உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா இது வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை, தப்பே கிடையாது. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கும்போது நான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங் தான் பண்ண போகிறேன். ஹைலைட்டிங் பார்த்திங்கன்னா என்னது இது ஹைலைட்லாம் பண்ணுறீங்க அப்படி கேட்கலாம். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். நான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நான் கொஞ்சம் விங் லைனர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்பவுமே அடோர் பண்ணுவேன் நான் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக போடுறது தப்பு இல்லை. பட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வேண்டாம் அப்படி சொல்லிடலாம். ஸோ இதுதான் என்னோடய விங் லைனர் டியூட்டோரியல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வாட்ச் பண்ணதுக்கு. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி